ஒரு நாள் கார்த்தவீரியன் என்ற அரசன் தன் படையினருடன் காட்டில் வேட்டையாடி களைத்து விட்டான். பசியால் வாடி அவர்களுக்காக அவர் ஜமதக்னி முனிவரிடம் உணவு கேட்டார். முனிவரிடம் காமதேனு என்ற மகத்தான பசு இருந்ததால் அதன் உதவியால் அவர் வந்த அனைவருக்கும் உணவு அளித்தார். இதை கண்ட கார்த்தவீரியன் முனிவருக்கு தெரியாமல் காமதேனுவை திருடிச் சென்றான். இதை அறிந்த ஜமதக்னி முனிவர் உடனே மகன் பரசுராமரிடம் கூறினார். இதனால் கோபம் கொண்ட பரசுராமர் அரசனை வதைத்து காமதேனுவை மீட்டார். ஆனால் கார்த்தவீரியன் தெய்வ அம்சம் உடையவன் என்பதால் அவனை வதைத்த பாவம் நீங்க புனித நீராட செல்லுமாறு ஜமதக்னி முனிவர் பரசுராமரிடம் கூறினார். முனிவரின் கட்டளையை ஏற்று பரசுராமர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். அதே நேரத்தில் கார்த்தவீரியனின் மகன் கோபம் கொண்டு முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்து தனியாக இருந்த ஜமதக்னி முனிவரை கொன்றுவிட்டான். தன் கணவரை இழந்த காளிமாரி அதிர்ச்சி அடைந்து தன் மார்பில் அடித்துக்கொண்டு கதறி அழுதாள். இதை அறிந்த பரசுராமர் தன் தாயின் துயரத்தைக் கண்டதும் நீதியற்ற மன்னர்களை அழிக்கப் போகிறேன் என்று சபதம் எடுத்தார். அந்த நாள் முதல் நீதி வழியில் செல்கின்ற அரசர்கள் தவிர தவறான அரசர்களை 21 முறை அழித்தார் என்பது புராண கதை.